சென்னையில் காலை முதலே பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் விமான சேவை பாதிக்கப்பட்டு துபாய், அபுதாபியில் வந்த விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை விமான நிலைய பகுதிகளில் இன்று காலை திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் காற்று வீசியது. இதன் காரணமாக 10 விமான சேவைகள் பாதிப்படைந்தன. அதாவது சென்னை மீனம்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் மோசமான வானிலையானது நிலவியது. இதனை அடுத்து அந்த வேளையில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய மற்றும் புறப்பட வேண்டிய விமானங்கள் என மொத்தம் 10 விமானங்கள் பாதிப்புக்குள்ளாயின. குறிப்பாக ஹைதராபாத்தில் இருந்து 82 பயணிகளுடன் சென்னைக்கு தரையிறங்க வந்த ஏடிஆர் ரக சிறிய ரக விமானம் இது தரையிறங்க முடியாமல் அந்த சூறைக்காற்று சிக்கி தத்தளித்தது. இதன் காரணமாக அந்த விமானம் சென்னையில் தரையிறங்காமல் திருப்பதி விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதேபோல் துபாய், அபுதாபி ஆகிய இடங்களிலிருந்து சென்னையில் தரையிறங்க வந்த விமானங்களும் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்த பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கின. அதாவது இந்த காற்றின் வேகம் குறைந்த பின்புதான் இந்த விமானங்கள் தரையிறங்கின. அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான டெல்லி, வாரணாசி, கொல்கத்தா, பெங்களூர், கோவை, மதுரை மற்றும் கோலாலம்பூர் ஆகிய விமானங்களும் சுமார் அரை மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன. தற்பொழுது இந்த சூறைக்காற்றின் வேகம் குறைந்துள்ளதால் சீரான விமான சேவைகள் தொடர்கின்றது. விவரங்களுக்கு நன்றி வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.